இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ஷாலு, லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா? சொல்லு. என்னத்த சொல்லு? நீ இப்பதான் வரியா? ஒண்ணு பண்ணு, நீ என்கிட்ட பேசவே பேசாத. ரொம்ப பேசாத ஷாலு, நாம வேற ஒண்ணு செய்யணும். இவங்கள கவனிக்கணும். எப்படி தெரியுமா? எப்படி? எப்படி? ஏய் என்னங்கடா? இவங்க தான் சார் 4 பேரு ஷாலுவை மிரட்டுறாங்க. ஏய் எங்கடா ஓடுறீங்க? உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டீங்களாமே, நானும் வரேன். வாங்கடா வாங்கடா. திடீர்னு சிஸ்டர் ஆயிட்டாங்களா? சிஸ்டர் என்னடா என்னடா பண்றீங்கல்ல? எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கீங்கல்ல, வேலைக்கு போக வேண்டியதானே? ஏன் உங்க அப்பா அம்மா பேரை கெடுக்குறீங்க? என்ன நினைச்சீங்க? நான் பயந்துட்டேன்னா ஓடி போயிட்டான்? அப்படிலாம் கிடையாது. நான் டிஃபரெண்ட். தேவையில்லாத இடத்துல நின்னு நான் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சட்டம் தான் பேசும். எத்தனை பேர் நீங்கெல்லாம்? 4 பேர் தானே? 40 பேர் வந்தாலும் இல்ல 400 வந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் ஷாலுவை தொட கூட முடியாது. என் ஷாலுக்காக நான் யோசிக்காம என்ன வேணாலும் பண்ணுவேன். கூப்பிட்டு போங்க சார் அவனுங்கள. கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் சார் இவனுங்களா திருந்துவானுங்க. கிறுக்கு பசங்க. நீ தான் கிறுக்கு பையன். பின்ன என்ன இப்படிதான் நடு ரோட்ல விட்டு போவியா? நீ விசித்திரமானவன். கார் எடுத்துட்டு போனதும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சொல்லிட்டு போயிருக்கணும்ல. கரெக்ட், நீ கரெக்டா சொன்ன ஷாலு. அப்பதான் உன்னை கிட்னாப் பண்ணிருப்பாங்க. உனக்கு புரியல, உன்னை கடத்திட்டு போயிருப்பாங்க. நான் சண்டை போடல, என்னோட மைண்ட மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் என்ன மாதிரி ஒரு பையன் அப்படி ஒரு 4 பேர் கூட சண்டையெல்லாம் போட முடியாது. இல்ல சண்டை போடணும்னா நான் சூப்பர் மேனா இருக்கணும். நான் சூப்பர் மேனும் இல்ல ஷாலு. அதான் சூப்பர் காப்ஸ கூப்பிட்டு வந்தேன். புரியுதா? புரியுது. நீ கிடையாது. என்ன கிடையாது? கிறுக்கு. பேக் டு நார்மல். இப்பதான் உன்னை பார்க்க நல்லா இருக்கு. வா போலாம் ஷாலு. ரிஷி, உனக்கு என்னதான் ஆச்சு? நான் ஸ்மைல் பண்ணணும்னு எதிர்பார்க்கறியா? எதுக்கு இப்படிலாம் பேசுற? உன் மூடு இந்த அளவுக்கு மோசமாகி நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஹைப்பரா இருக்க? நீ எவ்வளவு கேப்பியோ அந்த அளவுக்கு என் மூடு இன்னும் கெட்டு போகும். அதனால கேட்காத. சரி, கேட்கல. மேடம் மூடு எவ்வளவு மோசமாக போகுதுன்னு நானும் பாக்குறேன். அண்ட் உன்கிட்ட இருந்து 4 பிளேட்டா வாங்கிட்டேன். பாக்குறேன், இன்னும் வாங்குறேன். கொடு, கம் ஆன். விடு ரிஷி. ஓ, சோ மூடு இவ்வளவு மோசமா இருக்கா? ரிஷி, இட்ஸ் நாட் ஃபேர். நீ என் பேரை சொல்லலாம், ஆனா அதுவே நான் உன் பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற. என்ன இதெல்லாம்? நீ என்னோட பேரை சொல்லக்கூடாது, சரியா? அப்போ இன்னைக்கு மிஸ்ஸஸ் ரிஷி ஓப்ராய் ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. ஓகே, சாரி. லக்ஷ்மி, என் பேரை சொல்லாதன்னு உன்கிட்ட தான் சொன்னேன். இப்ப யார் உன்கிட்ட பேசினா? நான் இந்த மிளகா லக்ஷ்மி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மிளகாக்கு நான் லக்ஷ்மின்னு பேர் வச்சிருக்கேன். இது கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மிளகா இருக்குல்ல, இது சாப்பாட்டுல சரியான குவான்டிட்டில போட்டா அப்ப சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆனா அதுவே இது அதிகமாயிட்டா சாப்பாட்டை ரொம்ப காரமாக்கிடும். அதால சாப்பாடு மட்டும் கெடாது, மனுஷனுடைய வயிறும் கெட்டு போயிடும். அப்ப நீ என்ன மிளகாய்னு சொல்றியா? இல்லையே, கண்டிப்பா இல்ல. நான் மிளகாய் தான் லக்ஷ்மின்னு சொன்னேன். ஆனா உங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமை இருக்கு. நிஜமாதான். நீயும் சூடா இருக்க, காரமா இருக்க. ஆம், இருந்தாலும் நீ ஸ்ட்ராங் உமன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஏதோ இந்த மிளகா மாதிரி. லக்ஷ்மி, இங்க கொஞ்சம் பாரு. லுக், உனக்கு இது தெரியணும். நான் ஏன் உன்னை அங்க சப்போர்ட் பண்ணலன்னு. என்ன, உன்னை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு என்னோட சப்போர்ட்டே தேவையில்லை. உன்னால தனியாவே சமாளிக்க முடியும். பிகாஸ் யூ ஆர் a strong woman. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஒருவேளை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, இல்ல குறுக்க பேசியிருந்தா, அதெல்லாம் என்ன இருக்கும்? அப்ப நீ வீக்கா இருப்ப. உன்னை நானே பலவீனமாக்கி இருப்பேன். அதனால தான் பேசல. அண்ட் இன்னொரு விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எனக்காக நீ சண்டை போடும்போது, என் மேல உரிமை இருக்குன்னு நீ சொல்லும் போது, அப்ப நான் உனக்கே சொந்தமாயிடுறேன். என்னம்மா, என்ன பயமுறுத்துற? அப்படின்னா பயங்கரமா ஸ்மைல் பண்ற. 2 சிச்சுவேஷன்ல தான் நீ ஸ்மைல் பண்ணுவ. ஒண்ணு ஒருத்தரை அடிக்கும் போது, இல்ல யாரையாவது போலீஸ்ல மாட்டி விடும் போது நீ சிரிப்பா. அவ்வளவுதான். வளர்றனா? அப்புறம் எதுக்கு நீ கியூட்டா ஸ்மைல் பண்ற? உனக்காக. இல்ல, நான் சொல்ல வர்றது இன்னைக்கு நீ பண்ணல அதுக்காக. நிஜமா இன்னைக்கு நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. முதல் முறையா மூளையை யூஸ் பண்ணி போலீஸ கூட்டிட்டு வந்த. இல்லன்னா
நீயும் மாட்டிருப்ப என்னையும் மாட்டி விட்டுருப்ப. எப்படியா ஒருத்தனுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுப்ப? கொஞ்சம் ஒழுங்கா பாராட்ட. இது நல்லா இல்ல. ஐயோ இல்ல ஆயுஷ், நான் உன்னை பாராட்டுறேன். நீ இருக்கல்ல, நீ அந்த மாதிரி ஹீரோ, புத்திசாலியான ஹீரோ. உனக்கு தெரியுமா, பில்லு பில்லு இததான் சொல்லுவான், எங்க மூளையை யூஸ் பண்ணணுமோ அங்க பலத்தை யூஸ் பண்ண கூடாது. நோ 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 நோ, நீ தப்பா பேர் சொல்ற. என் பேரு ஆயுஷ், வெல்லுலாம் கிடையாது. நான் திறமசாலி. இல்ல இல்ல, பில்லு பில்லுன்னு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். அவனோட கையெல்லாம் பார்க்கணுமே, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்படி. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி 10-15 பேரை ஈஸியாவே ஹேண்டில் பண்ணுவான் அவன். அவன் இருக்கான்ல, வீணா அவனோட பலத்தை யூஸ் பண்ண மாட்டான். எப்பவும் புத்திசாலித்தனமா தான் இருப்பான். எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆயுஷ் ஒண்ணு தெரியுமா, ஊர்ல எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடியே அலைவாங்க. ஆனா அவன் யார்கிட்டயும் பேசவே மாட்டான். ஆனா என்கிட்ட வந்து பேசுவான். அதனால ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. ஆயுஷ், என்ன இது? எதுக்கு நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டிட்ட? என்ஜின் கோளார் ஆயிடுச்சு. உள்ள இருந்து நெருப்பு புகையுது. தெரியலையே, என்ஜின் நல்லா தானே இருக்கு. அப்படி தெரியல, என்ஜின் நல்லா தானே இருக்கு. உன்னை பத்தி பேசு மேடம். என் மூளையை நீ குழப்பி விட்ட. எனக்குள்ள இருந்து புகையுது. என்ன ஆயுஷ், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம், இங்க இருந்து எங்கேயும் புகை வரலையே. என் இதயத்துல புகையுது ஷாலு. என் இதயத்துக்குள்ள இப்போ ஒரு நெருப்பு எரியுது இல்ல, உனக்கு அது தெரியல? அங்கதான் பயங்கரமா வலிக்குது. என் நெஞ்சிலே நீ குத்திட்ட. என்ன ஆயுஷ், நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படியா? பயங்கர புத்திசாலி. இந்த விஷயத்தை ஏன் புரிஞ்சுக்க முடியல? வெல்லு அப்படி, வெல்லு இப்படின்னு பெருசா அவனை பத்தியே பேசி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க. வில்லு 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 வில்லுன்னு, அதுவும் என்கிட்டயே சொல்ற, அதுவும் டைரக்டா சொல்ற. வில்லு கில்லுவா அவன. ஒரு நிமிஷம் இரு. நீ அவனை லவ் பண்ணியா என்ன? சொல்லு ஷாலு. ஆயுஷ், நீ என்ன பேசுற? மேடம், அது என்னன்னா, என்ன குறைச்சி எடை போடாதீங்க, ஓகே? எனக்கு பொண்ணுங்க லைன்ல நிப்பாங்க, நான் தான் கண்டுக்கிறது இல்ல. இல்லனா என் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாங்க. நீ என்னடானா பட்டிக்காட்டுல இருக்க வில்லு கில்லுன்னு அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. ஆயுஷ், என்ன சொன்ன? ஆயுஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது தப்பா நினைக்க போறாங்க. இங்க பாரு பாரு, இதான் பைசப், இதோ ட்ரைசப் பாரு, ட்ரைசப். இது ஃபோராம். நானும் ஜிம் பாடி தான். இன்னும் பாக்குறியா? இங்க பாரு. ஆமா, நான் ஏன் காட்டணும்? நீ உன் வில்லுவிய கூப்பிடு. அவனுக்கு காட்டுறேன். அவன் கூட சண்டை போடுவேன். அவன் கூட முட்டி உருண்டு அவனை அடிச்சு தரையில சாச்சிருவேன். ஆயுஷ், ஓப்பனா ஒத்துக்கோய. அந்த பில்லுவ கொஞ்சம் பாராட்டினதுக்கு நீ வயிறு எறியுற. நான் சும்மா நார்மலா தான் அவனை பத்தி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, எனக்கு ஒண்ணு சொல்லு. நீ உன்னோட பேரை சேஞ்ச் பண்ணி என்ன மாத்திப்ப? ஷாலுவாலு வச்சுக்கிறியா? எங்க பாரு, நான் சும்மா நார்மலா தான் பேசினேன். பில்லு நல்ல பையன். அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சும்மா தான் அவனை பத்தி பேசிட்டு இருந்தேன். முடிச்சிட்டியா? ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இவ இந்த மாதிரி வில்லு கில்லுன்னு யாரை பத்தியும் சொன்னதில்ல. இவ்வளோ லைக் பண்ணிருக்கா. நான் தான் சும்மா ஷாலு கில்லுன்னு சுத்திட்டு இருக்கணும். ஆனா இவன் என்னடானா ஏதோ வில்லு கில்லுன்னு உளறிக்கிட்டு இருக்கா. அவன் என்னோட தம்பி, கசின் பிரதர்.